மாண்புமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழர் மெய்யியல் மரபில் புத்துளி பாய்ச்சிய பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதரையும் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என பாடிய வள்ளலாரையும் கோவில் கூடாதென்பதற்காக அல்ல, அது கொடியவரின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என முழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞரையும் நெஞ்சில் இருத்துகிறேன். இப்பெருமகனார்கள் பாய்ச்சிய கருத்தியல் வெளிச்சத்தில் நான் கண்டடைந்த சில உண்மைகளை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்களின் கனிவான பரிசீலனைக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமே என அறிஞர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், தமிழர்களின் மெய்யியல் மரபு வைதீக வேத மரபுக்கு முந்தையது, அதனினும் தொன்மையானது. வைதீக ஆரிய மரபிலிருந்து நம் தமிழ் மரபு முற்றிலும் வேறுபட்டது. வைதிக மரபு வர்ண கோட்பாட்டில் சுழல்வது, தமிழர் மெய்யியல் மரபோ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ நெறியில் நிலை கொள்வது. வைதிக மரபு வர்ண பேதங்கள் நிலையானவை புனிதமானவை என்கிற சனாதன கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. தமிழர் மெய்யியல் மரபோ மாற்றம் ஒன்றே மாறாதது என்னும் நிலையாமை தத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற சன்மார்க்க நெறியை கருத்தியலாய் ஏற்றுக்கொண்டிருப்பது. இத்தகைய உன்னதமான நம்முடைய தமிழர் பண்பாட்டு மரபு வைதீக வேதமதம் நிகழ்த்திய கலாச்சார படையெடுப்புகளால் சிதைந்து கிடக்கிறது என்பதை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆயினும் சிதைந்த நிலையிலும் அது இன்னும் நாட்டார் மரபாய், குலதெய்வ வழிபாடாய், சிறு தெய்வ வழிபாடாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாரியம்மனாய், பேச்சியம்மனாய், இசக்கியம்மனாய், நாச்சியம்மனாய், காந்தாரி தாயாய், காளியாத்தாளாய், கோணியம்மனாய், கொடைகாரி அம்மனாய், மதுரை வீரனாய், ஐயனாராய், காத்தவராயனாய், கருப்பசாமியாய், முனியாண்டியாய் எம் பண்பாட்டு தலைவர்கள் கிராம தெய்வங்களாய் உருமாறி காவல் தெய்வங்களாய் இன்று எம்மை காத்து வருகிறார்கள். அங்கே கருவறை, இங்கே திறந்த வெளி, விலகி நிற்பதும் விலக்கி வைப்பதும் அங்கே நடைமுறை, கூடி பிணைவதும் கொண்டாடி மகிழ்வதும் தமிழர்களின் வாழ்முறை. இந்நிலையில் மாண்புமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வைதீக இந்து மரபோடு ஏய்ந்து நிற்கும் மைய நீரோட்ட கோவில்களையும் ஆகம விதியிலிருந்து விலகி நிற்கும் தமிழர்தம் மெய்யியல் மரபு சார்ந்த குலதெய்வ கோவில்களையும் ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் நிர்வகிக்க இயலுமா என்கிற கேள்வியை நான் இந்த அவையில முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வைதீக வேத மரபு சார்ந்த தலைமையின் கீழ் தமிழர்தம் தனித்துவமான குலதெய்வ கோவில்களை கொண்டு வருவதால் மெல்ல அவை வைதீக சார்புடையதாக மாறி சனாதனமயமாகி விடுகிற ஆபத்து இருக்கிறது என்பதை பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சான்றாக கோணியம்மன் திருக்கோவிலை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருளர் மன்னராக இருந்த கோவன் அவர்களால் கட்டியெழுப்பப்பட்ட அந்த கோணியம்மன் திருக்கோவில் இன்று கோயம்புத்தூரில் இருக்கிறது. இன்று இருளர் பழங்குடி மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை போலவே திருச்சியில் இருக்கிற சமயபுரம் பண்டாரத்தார் வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்த ஒரு திருக்கோவில் இன்று பண்டாரத்தார் உறவு முறையில் இருந்தது விலகி நிற்கிறது. எனவே தமிழர்தம் நாட்டார் மரபு சார்ந்த கிராம கோவில்களை நிர்வகிக்க இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தனித்துவமாய் இயங்கும் புதிய நிர்வாக தமிழர் சமய அறநிலையத்துறையை உருவாக்கிட வேண்டும் என இந்த அவையில பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். அதை போலவே இந்து சமய அறநிலையத்துறையை எதிர்கொள்கிற இன்னொரு முரணையும் இந்த அவையிலே நான் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக தலைமையின் கீழ் சமண கோவில்களும் நிர்வகிக்கப்படுகிறது என்று அறிகிறேன். வைதீக வேத மரபுகளுக்கு முற்றிலும் எதிரான மாறான தத்துவ அடித்தளத்தை கொண்டவை சமணமும் பௌத்தமும் ஆகும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். வைதீக மரபு சார்ந்த பெரியவர்களால் அல்லது மன்னர்களால் 8000 சமணர்கள் கழிவிலேற்றப்பட்ட செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பௌத்தமும் சமணமும் தமிழை வளர்த்த அறசமயங்கள் என்கிறார் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர். தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டுகிற 50 காவியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய இந்த 50 காவியங்களும் சமண பௌத்த காவியங்கள் தானே தவிர இவற்றில் ஒன்று கூட வைதீக மரபை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட காவியம் இல்லை என்பதை பணிவோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போலவே தமிழர்களின் நீதி நூலாகிய திருக்குறளும் நாலடியாரும் சமண பௌத்த பெரியவர்களால் உருவாக்கப்பட்டவை என்பவை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வைதிக வேத மரபிலிருந்து முற்றிலும் எதிர் திசையில் இயங்குகிற சமண கோவில்களை நிர்வகிக்கவும்
பாழடைந்து கிடக்கும் பௌத்த அடையாளங்களை பாதுகாக்கவும் தனித்துவமான சமண பௌத்த பண்பாட்டு துறை ஒன்றும் தமிழக அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என பணிவோடு இங்கே பதிவு செய்கிறேன். ஆக நாட்டார் குலதெய்வ வழிபாடுகளை பாதுகாக்கவும் சமண பௌத்த பண்பாட்டு மையங்களை நிர்வகிக்கவும் தனித்தனி அமைப்புகள் தேவை என்பதை வலியுறுத்துவதோடு அதற்கு ஏய்ந்தார் போல இந்து சமய அறநிலையின் துறையின் பெயரை மாற்ற வேண்டும். இந்து சமயம் மற்றும் தமிழர் அறசமய நிலையங்கள் துறை என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிலையில தமிழகத்தில் உள்ள பௌத்த சமண மரபு சார்ந்த பண்பாட்டு திருக்கோவில்கள் சந்தித்து வருகிற இன்னொரு நெருக்கடியையும் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பௌத்தம் என்பது சமணம் என்பது பௌத்தம், ஜைனம், ஆசீவகம் ஆகிய அவைதீக மரபுகளை குறிக்கும் ஒரு பொது சொல்லாகும். தமிழகத்திலே கேட்பாரின்றி பல இடங்களிலே சமண கோவில்கள் புதர்வன்றி கிடக்கின்றன. இந்த சமண கோவில்களை பார்க்கிற வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதநேயம் உள்ள மார்வாடிகள் வேண்டுமென்றே செய்யவில்லை, அவர்கள் இயல்பாக செய்கிறார்கள். சமண கோவில் இருக்கிறதே என்று அதை புனரமைத்து ஜைன கோவில் என்று அதை மாற்றி விடுகிறார்கள். ஜைன கோவில் என்று பெயரிட்டு அதற்கான வழிகாட்டு பதாகைகளையும் கற்பலகைகளையும் அவர்கள் நட்டு அவற்றை சமண கோவில்களாக மாற்றுகிறார்கள். உதாரணத்திற்கு உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கிற திருநரங்குன்றத்தில் இருக்கிற 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த அப்பண்டைநாதர் ஆலயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அப்பண்டைநாதர் ஆலயம் என்கிற தமிழர்களின் பண்பாட்டு மூலதனம் இப்பொழுது ஜைன கோயிலாக மாறி இருக்கிறது என்பதை பதட்டத்தோடு இந்த அவையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போலவே திருக்கோவிலூர் அருகே இருக்கிற ஆண்டிமலை, மலரூர்பேட்டைக்கு அருகே இருக்கிற ஜம்பை ஆகிய இடங்களில் இருக்கிற பௌத்த சமண அடையாளங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை பண்பாட்டு களவு என்று சொல்லாமல் வேறெந்த சொல்லால் அழைப்பது என்பதை மாண்புமை பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் பரிசீலனைக்கு விட்டு விடுகிறேன். சமண கோவில்களுக்கு இத்தகைய ஆபத்து இருக்கிறது என்றால் பௌத்த அடையாளங்களை பொறுத்தவரையில அவை வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன. உதாரணத்திற்கு சேலத்திலே தலைவெட்டி முனியப்பன் கோவில் என்று ஒரு கோவில் இருந்து வருகிறது. ஒரு சமூக ஆர்வலர் வழக்கு தொடுக்கிறார், இது தலைவெட்டி முனியப்பன் கோவில் அல்ல, இது புத்தர் சிலை என்று வழக்கு தொடுக்கிறார். உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. தொல்லியல் துறை ஆய்வு நடத்தி அந்த உருவ அமைதியையும் படிம இலக்கணங்களையும் பொருத்தி பார்த்து இது புத்தர் சிலைதான் என்று மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே தனித்துவமாய் அதை பிறப்பிப்பதற்கு ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. சின்னசேலம் அருகிலே இருக்கிற தியாகனூரில் இருக்கிற புத்தர் சிலை, வீரகனூரில் இருக்கிற புத்தர் சிலை என நான் அடிக்க சொன்னால் நூற்றுக்கணக்கான சிலைகள் தெருவிலே பௌத்த சிலைகள் கேட்பாரின்றி கிடக்கின்றன. ஒன்று அவை இந்து மரபுக்குள் உள்வாங்கப்படுகின்றன, அல்லது அவை அருங்காட்சியகத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டு மக்கள் மரபிலிருந்து துண்டிக்கப்பட்டு உயிரற்ற சிலைகளாக மாற்றப்படுகின்றன. ஆகவே பௌத்த அடையாளங்கள் இத்தகைய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே பௌத்த சமண ஆசீவக பண்பாட்டு மரபுகளை தனித்துவத்தோடும் மக்கள் மரபிலிருந்து அவை துண்டிக்கப்படாமலும் பாதுகாத்திட அறிஞர்கள் குழு ஒன்றை, தமிழ் சான்றோர் குழு ஒன்றை, தொல்தமிழர் பண்பாட்டு மூலதனம் பாழ்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்கான தமிழர் பண்பாட்டு மீட்பு குழு ஒன்றினை தமிழக அரசு உருவாக்கிட வேண்டும். அந்த குழுவின் மூலம் ஒரு கொள்கை வரைவினை நாம் பெற்று இந்த பண்பாட்டு மூலதனத்தை பாதுகாப்பதற்கு துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.